பிரேக் நிக்காத டிரைவர் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டு டிரைவர் செத்துட்டாரு. கொப்பூர் காட்டுல பிரேக் நிக்காதயா? பிரேக் நிக்காது. ஆமாப்பா, பள்ளத்துல அப்புறம் வந்து பிரேக் நிக்காம தான் போகும். பிரேக் நிக்காத அந்த இது மட்டும் அவர் மட்டும் செத்துட்டார். மற்ற எல்லாத்தையும் பேசஞ்சர் எல்லாத்தையும் காப்பாற்றி ஒரு டிரைவர். கவர்மெண்ட் வண்டி டிரைவர் தான். கவர்மெண்ட் பஸ் டிரைவர் தான். அந்த மாதிரி அந்த அப்ப வந்து இப்பதான் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் ரோடு போடல. அப்ப வந்து இப்ப போவ ஒண்ணுமே டூவே தான் இப்படிதான் இருந்துச்சு. போற வரதான் வழி இருந்துச்சு. அந்த வழியில வந்து அப்ப வந்து அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆனதுனால அவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த வண்டி கொண்டு போய் அப்படியே கீர்ல டவுன் பை டவுன் செவுத்துல இடிச்சு நிறுத்தி. ஆனா அவருக்கு மட்டும் இதாயிடுச்சு. அவரு மட்டும் இறந்துட்டு அப்படியே மற்ற எல்லாத்தையும் பேசஞ்சரையும் காப்பாற்றி எதுக்கு நமக்கு அந்த இடத்துல ஸ்டிக் அது இது போட்டாங்க? ஸ்லோவா தான் நம்ம வந்து இருந்தாலும் ஒரு காடுங்கிறதுனால எல்லா வண்டியும் அவங்க வந்து எச்சரிக்கை பண்றாங்க. டிரைவர்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க. ஸ்லோவா போங்க, எந்த ஒரு விபத்து இல்லாத நல்லபடியா போங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை பண்றாங்க. அதை வந்து நம்ம அதை கடைப்பிடிக்கணும்ல. அதனால எல்லாத்தையும் எல்லா வண்டியும் பாரு ஆக்சுவலிப்பா இதுலலாம் வந்து திருட்டு நடக்குதுன்னு சொன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம், நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றதை ஏத்துக்கலாம். ஆனா வந்து இந்த கோஸ்ட் இந்த பேய பார்த்தேன் அப்படிங்கிறாங்கல்ல, அது வந்து அதாவது அது வந்து ஒரு பிரம்மையான ரீதியா கூட இருக்கும்பா. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த டிரைவருங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நம்ம நம்பவும் முடியாது, நம்பாம இருக்கிறதுக்கும் தப்பு தான். என்ன சொல்றது ஒன்றும் புரியல எனக்கு. ஆனா நான் இன்னும் பார்க்கல, அதனால வந்து என்னால வந்து அதை ஏற்றுக்க முடியல. நானே இத்தனை வருஷமா நீ டிரைவர் ஆகி 30 வருஷம் ஆச்சு. நானே இன்னும் பார்க்கல. எனக்கு அந்த கண்ணுக்கு எல்லாம் தெரியல. இருந்தாலும் டிரைவருக்கு சொன்னாங்க அதிகமானதுனால அந்த டிரைவர் மாதிரி அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னதுதான். அது உண்மையா போய் அது தெரியாது. ஆனா இது வரைக்கும் யாராருக்குன்னு காட்டுதான் அது. ஆனா நிறைய பேர் இந்த வழியில வந்து கீழே எல்லாம் படுத்திருக்காங்க, பிரேக் டவுன் படுத்துலாம். அவங்களெல்லாம் ஒரு மாதிரி நான் அமுத்துறது, அந்த விட்டுறது, பெருக்கிறதுலாம் அந்த மாதிரிலாம் அழுந்து போயிடலாம் டிரைவர்ல. அது வந்துப்பா அது வந்து சயின்டிஃபிக் ரீதியாக அது வந்து அது வேற ஒரு பிரச்சனை. அதனால தான் வந்து அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து அது பேய் எழுத்துறதுங்கிறது கிடையாது. அதுக்கு உண்மையான ரீசன் வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூச்சு வந்து இழுத்து பிடிக்கிற டைம் தான் நமக்கு அந்த இதை வந்து அது எதோ சொன்னாங்கப்பா, அது நான் மறந்துட்டேன். ஆனால் அதுதான் வந்து பேய் எழுத்துறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்களோ வலிச்சு. மற்றபடி வந்து கோஸ்ட் வந்து அதாவது வந்து அது உண்மையிலுமே பேய் எழுத்துறது கிடையாதாமா. ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு அட்வைஸ் கேட்டிங்கன்னா அது அப்படிதான் சொல்லுவாங்க. அது உண்மையிலுமே பேய் எழுத்துறது கிடையாது அப்படின்னா அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவங்களை வந்து அழுத்தினாவோ அதாவது இது பண்ணாவோ அவங்களுக்கு டக்குன்னு நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, அந்த மாதிரி கூட நடக்கலாம்ல. அது பேய் உருவத்திலேயும் வரலாம், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் உருவத்திலேயும் வரலாம். ஹார்ட் அட்டாக் உருவத்திலேயும் வரலாமா? ஆமா, ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம்ல. வந்து அது பேர் இருக்கிறது வந்து அமுக்கலாம்ல. அந்த மாதிரி நடக்கலாம். எத்தனையோ டிரைவர் வந்து அந்த மாதிரி இறந்துருக்காங்க. இல்லை, நானும் இந்த கோஸ்ட்டை பற்றி வீடியோ எடுக்கலாம் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன்பா. ஆனால் வந்து என்னன்னா சரியானபடி இடமும் சரியானபடியான இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சதுன்னா வச்சிங்களேன், நிறைய பேர் இந்த பேய் வீடியோலாம் போடுறாங்க. ஆனால் நான் போட்டேன்னா ரியாலிட்டி என்னவோ அதான் போடுவேன். இருக்குன்னா இருக்கு, பார்த்தேன்னா பார்த்தேன், பார்க்கலன்னா பார்க்கல, அவ்வளோதான். இருக்குதுன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொல்றாங்க, தெரியல. அது பெருமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நாம அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு குட் வைப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பேட் வைப்புன்னு ஒன்று இருக்கும். நல்லதுன்னு இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அது நான் ஏற்றுக்கிறேன். அதுதான் சொல்கிறேன். முழுசாக வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. அதே வந்து அது பேர் இருக்குன்னு முழுசாக சொல்ல முடியல. சரி, அப்படியே நீ சொல்ற பேய் இருக்குன்னு சொல்ல முடியலைங்கிற. எத்தனை பேருக்கு பேய் பிடிச்ச ஆடுது? அதெல்லாம் வந்து பாதி
சில பேர் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அதை என்ன சொல்றேன்னா, இந்த மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டவங்களாம் சில பேர் நடந்துக்குவாங்க பார்த்தியா, அதில் அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய விஷயத்தை இது பண்ணிட்டு சில பேர் சாமி ஆடுறதுங்கிறதும் வந்து எல்லாமே பொய்ன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு சில பேர் ஆடுற சாமி பொய் தான், ஒரு சில பேர் ஆடுற பேயும் பொய் தான். ஒரு சில பேருக்கு அப்புறம் அவங்க முடி எடுத்து கொண்டு போய் மரத்தில் ஆணி அடிக்கிறாங்களே எப்படி, அதெல்லாம் தான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியே அவங்களுக்கு பேய் இல்லைன்னே வச்சுக்குவோம். அப்புறம் எதுக்கு பேய் ஓட்டி முடி எடுத்து இத்தனை பேய் பிடிச்சிருக்குது, 7 பேய் பிடிச்சிருக்குது, 8 பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த முடியை அறுத்து கொண்டு போய் இதை ஆணியில் அடித்து மரத்தில் எதுக்கு அடிக்கிறாங்க? அப்போ அது பேய் அவங்கள தாக்காதா? பேய் அவங்களுக்கு அதாவது அவங்க உடம்புல போனதுனால தானே அந்த மாதிரி அவங்களுக்கு இதாவது. எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற கேள்வி என்னன்னாப்பா, ஒரு சாமி இறங்கி ஆடுதுன்னு சொல்றாங்கல்ல, இது நல்லா யோசிச்சு பாருங்க. சாமிங்கிறது கடவுளுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காடுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நம்மளை மீறின ஒரு பிரபஞ்ச சக்தி அது, சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள இறங்கும் போது சாதாரண ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமனால தாங்க முடியுமா? மனுஷ உடம்பு அதை தாங்குமா? அதை யோசிங்க. பேய் இறங்குதுங்க அப்படிங்கிறாங்கல்ல, இப்போ அந்த போஸ்ட்டுங்கிறதும் அதாவது ஒரு பேட் வைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு கெட்டது அது, ஓகேங்களா? கெட்ட ஆத்மா, கெட்ட பேய் என்னமோ ஒன்று, ஓகேங்களா? அதுக்கும் சத்து அந்த அளவுக்கு கெட்டதாக இருந்தாலும் அதுக்குன்னு சத்திங்கிறது ஒன்று இருக்குதுல்ல. அப்படி இருக்கும் போது அதுவும் இறங்கும் போது நம்ம தாங்குவோமா? நாம் வந்து உயிரோட இருப்போமா? அது ஒரு விஷயம் இருக்குதுல்லப்பா. மாபெரும் சக்தி எதுக்குப்பா நம்ம உடம்புல வந்து இறங்குது? மாபெரும் சக்தி அதாவது நம்ம உடம்புல கடவுளும் அதாவது சாமி போது தான் இல்லைன்னு சொல்லல, அதே சமயத்தில் பேயும் போது வந்துறாங்களே, அதைத்தான் நானும் சொல்றேன். இது ரெண்டும் எதுக்கு இருந்தாலுமே ஒரு மனுஷனுடைய உடம்பு எப்படி தாங்கும் அதை அப்படிங்கிறேன். தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் தாங்க, அதாவது அவங்கள அழிக்கிறக்கூடிய அதுலேயே அவங்க அழிச்ச உடம்பு தாங்கக்கூடிய சக்தி இல்லாதான் அவங்க வந்து அதுலேயே கூட அந்த இது நம்ம பேச்சு அந்த அவங்களுடைய மன நோயாளியாக கூட அவங்க இறக்கலாம். ஆனால் அதே சரியாகி அந்த சாமி கடவுள் பிடிச்சா சரியாகி நல்லாவும் இருக்கலாம். அவங்களுக்கு ஆயுசு எப்படியோ அது மாதிரி தான். இதில் கூட தான் டிவியில் கூட தான் சொன்னாங்க, யூடியூப்லேயே என்னவோ போட்டுருந்தாங்க. பேய் வந்து வீட்லேயே வந்து இருக்குது, அது வந்து டெய்லியும் வந்து இறந்து போடுறாங்க, பாட்டியா அதாவது இறந்து போனதான் அது சுண்ணாம்பி வந்து அது தினமும் வந்து தண்ணி மொந்து வைப்பாங்களாமா. தினமும் வந்து நைட்டு தண்ணி மொந்து வச்சுட்டா காலையில் குடிச்சிட்டு போயிருமா. அதே மாதிரி வாழைப்பழம் வைப்பாங்களாம், வாழைப்பழம் திட்டு போயிருமா. டெய்லி தண்ணி மொந்து இதே 30 நாளைக்கு வச்சாங்களா, 30 நாளில் அது வந்து தண்ணி காலையில் ஆனால் நேர சொம்பில் வச்சு நேர சொம்பில் காலையில் தண்ணி கலந்துறாங்க. அது எப்படி நம்ம அவங்க பேய் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க ஆத்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகுதுன்னு சொன்னாங்க. தண்ணி நிறைய தண்ணியை நைட்ல போட்டு வைக்கிறாங்க, காலையில இல்லைங்க, காலையில இல்ல. அது வந்து எங்க அம்மா வந்து குடிச்சிட்டு போகுது, எங்க அம்மா வந்து அம்மா குடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இதே யூடியூப்ல போட்டுருந்தாங்க, நான் கேட்டேன். அது எப்படி அது பேய் இல்லைன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? அப்புறம் எப்படி அந்த தண்ணி நரசம்பு தண்ணி எப்படியே நம்ம காணாது விடியறதுல காணாது போகும்? அவங்களே எடுத்து குடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்களா? போய் சொல்லுவாங்களா? பொய் சொல்றாங்க, உண்மையை சொல்றாங்களோ தெரியல. ஆனா வந்து அதான் சொல்றேன்லப்பா, நமக்கு மீறினா ஒரு சக்தி இருக்குது, சரிங்களா? சக்தி இருக்குது. கடவுள் நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அது ஒரு விஷயம், ஓகேங்களா? அதான் நான் முழுக்க நம்புறேன். நல்லதுன்னு தான் கெட்டது இருக்கும். இன்னைக்கு நம்ம நல்லதுனா திடீர்னு நாளைக்கே இதாக இருக்கும். திடீர்னு இப்போ சிரிச்சோமா அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து கவலைப்படுற மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நமக்கு வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி இருக்கும்போது லைஃப் வந்து ஒரு மாயை தான், வாழ்க்கைங்கிறது ஒரு மாயை தான். நான் வந்து என்ன சொல்றேன்னா, இல்லைன்னு சொல்லலப்பா, நல்லதுன்றதா கெட்டது இருக்கு. பேய நான் பார்த்ததில்லை, அதனால நான் நம்பலைன்னு சொல்றேன். நீ நம்பலைன்னு சொல்ற, மற்ற நம்புறாங்களே, இருக்குன்னு சொல்லி நம்புறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. ஆனா வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லைமானுங்க.
ஆனா நைட்ல நடந்து போக சொன்னா பயந்துமானுங்க. ஆமா. பெரிய வீர சூற மாதிரி பேசுவானுங்க. ஆனா நைட்ல வந்து நைட்டுனா பயம் இருக்கும் அவனுங்களுக்கு. இருட்டுனா யாருக்குமே பயம். கரெக்டுப்பா. இருட்டுனா யாருக்குமே பயம்தான். எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவனுக்கு இருட்டுனாவே பயம்தான். அதாவது எல்லாருமே அதே மாதிரியே வீரனாவும் இருக்க முடியாது, கோழையாவும். மனுஷனாவே பயம் இருக்கும்பா. இருக்கும். அப்ப பயம், துக்கம், சந்தோஷம், சிரிப்பு, கவலை, அழுக, பசி, பட்னி எல்லாம் கலந்தவன் தான் மனுஷன். இதுல எல்லாமே வந்து எல்லா மனுஷனுக்குமே இருக்கும். அவனுடைய கேரக்டரை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா, இதுல எது அவன்கிட்ட அதிகமா இருக்கோ அதை வச்சுதான் அவன் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அந்த கேரக்டருங்கிற ஒரு விஷயமும் நிலையான நிலைச்சு நிக்கிறது கிடையாதுப்பா. அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி, வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாற்றங்கள் மாறிட்டே இருக்கும் கேரக்டர் கூட. ஓகேங்களா? அதாவது இப்போ நான் நம்பளின்னு சொல்றேன். இதே நான் சின்ன வயசுல வந்து நம்ம சங்கர் கதை சொல்லும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல, அலடுவேன், பயப்படுவேன், பேய் இருக்குன்னு நான் நம்பியிருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போ வந்து நம்பளின்னு சொல்லல, சரிங்களா? நான் இன்னும் பார்க்கலின்னு சொல்றேன். நான் இன்னும் பார்க்கல. அதாவது என் கண்ணுக்கு தெம்படல. அதாவது நீதான் சொல்றியா? அதுக்கு என்ன சொன்ன? சாமி இருக்குதுன்னு சொன்ன, கடவுளும் இருக்கு. நம்ம உடம்புல கடவுளும் சக்தியும் இருக்கு. பேய் சக்தி, பேயினுடைய அதாவது அதை நான் எது சொல்றேன்னா, அந்த மனுஷங்க பண்றதுதான், அந்த பேய் பிடிச்சிருச்சு, இந்த சாமி பிடிச்சிருச்சுன்னு மனுஷங்க சிலது பண்றாங்க பாத்தியா, அவங்க தான் சொல்றேன். அதே மாதிரி எல்லாரும் சாமியாடுறதும் தப்புன்னு நான் சொல்லல, எல்லா பேயாடுறதும் நான் தப்புன்னு சொல்லல. சிலது இருக்கலாம். ஆனா வந்து பல பேர் வந்து ஏமாத்திட்டு மட்டும் தான் இருக்காங்க. சாமியாருங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏமாத்துறான். தொழில் பெருகணும், சம்பாதிக்கணும், நம்மளை வந்து உண்மையாக நடத்த இது பண்ணணும், நம்மளை நம்பணும், நம்மதான் சாமி அப்படிங்கிற மாதிரி நம்பணுங்கிறதுக்காக இது பண்றாங்க. அது ரைட்டு. சாமி அதாவது உன் கண்ணுக்கு செம்பல்னு சொல்ற பாத்தியா, அது வந்து நீ வந்து உனக்கு வந்து அந்த சக்தி இருக்கலாம். என்ன சக்தி? கடவுளோட சக்தி இருக்கலாம். அந்த அணுகணுக்கு இருக்கிறதுனால உன் பக்கத்துல வரலாம், உன் கண்ணுக்கு செம்பாடாது. ஏகப்பா மற்றவங்க கண்ணுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கலாம்ல. மனுஷனா எல்லாம் ஈக்குவாலிட்டி தான்ப்பா. இதுல போய் நம்ம பாரு, எல்லாருமே துணிச்சவனுங்கிறது எல்லாருமே இதை கோலையாடுங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. யாராருக்கிட்ட இந்த மாதிரி போகணும், யாருக்கு எந்த நோய் வருதுன்னு அவங்களுக்கு வருது இல்லை. ஒருத்தருக்கு புத்து நோய் வருது, காசு நோய் வருது, எந்த நோய் வருது, இந்த நோய் வருதுன்னு சொல்றாங்க. எல்லா நோய் வருது. எல்லா நோயும் ஒவ்வொருத்தரும் தான் தருது. இப்போ கொரோனா கூட வந்துச்சு. கொரோனா வந்து எல்லாத்துக்குமே தந்துச்சா? அவங்க உடம்போட பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் வந்துச்சு. அவங்க இறந்தாங்க. ஒவ்வொருத்தர் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க நல்லா சாப்பிட்டு அவங்க வீக்கா இருந்து உயிர் பொழைச்சவனும் இருக்கிறான்பா, ஸ்ட்ராங்கா இருந்து செத்தவங்களும் இருக்காங்கப்பா கொரோனால. அதுதான் அவங்களோட வீக். அதாவது அவங்க அவ்வளவுதான். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை நம்புவோம்ப்பா, நேரம், காலம், சூழ்நிலை. கொரோனாவில் வாழ்ந்தவங்க செத்தவங்க இருக்காங்க. ஆமா, அதாவது உடம்பு வீக்கனஸா இருக்கிறவங்க பொழைச்சான். செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கிறான், பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கிறாங்க மாதிரி அந்த மாதிரி இருக்கிறாங்க. விருந்து பொழைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி பேய் வந்து யாருக்கு கண்ணுக்கு தெம்படுமோ அவங்களுக்கு தான் தெம்படும். எல்லா கண்ணுக்கும் தெம்படும். ஆனா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, இருக்குன்னு சொல்றேன். இருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்றதை வச்சு நானும் நம்புறேங்க. எல்லாரும் சொல்றதுக்கு நானும் நம்புறேன். ஏன்னா பேய் இருக்கு. இல்லாம எப்படி இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி பேய் பிடிக்கும்? வந்து போவோம் சாமி போவோம். ஏன் ஏத்தாப்புல சாமி ஆடிட்டு வரும்போது சொல்றாங்க, ஏன் ஏத்தாப்புல போவாங்க, சாமி அடிச்சிருவாங்க, கருப்பினார் அடிச்சிருவாங்க, கருப்பினார் அடிச்சிடும், காவு வாங்கிருக்கிறாங்க. அதை பயந்துட்டு அது என்ன நினைக்கிறது நம்ம? அப்போ யதார்த்தமா போயிட்டா சாமி அடிக்கிறோம், அது பேய் அடிக்கிறதோ தெரியும். ஆனா அவங்களுக்கு உயிர் போச்சுன்னா சாமி மேலதான் குத்தம். பாத்தியா, சொல்ல மீறி போனோம், சாமி அடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அது எப்படி நம்புறது? மாதிரி இப்போ நம்பலாம், நம்புறீங்க நம்பலாம், நம்பாதீங்க நம்பாங்க. நல்லதுன்னு ஒன்று இருந்தா கெட்டதுன்னு ஒன்று இருக்குப்பா, அது கன்ஃபார்ம்ப்பா. ஆமா, நாம பார்க்கல, அதனால வந்து பார்க்கல, நமக்கு தெரியல. அதை பொய்ன்னு சொல்லிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. சொல்றதை வச்சு நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம சொல்லணும். தெரிஞ்சதை நம்ம சொல்றோம். அதே மாதிரி டிரைவர் எல்லாருமே சொல்றாங்க. சொல்றதை வச்சு நம்ம பேய் இருக்குதா, சரி ரைட்டு, இந்த இடத்துல பாதுகாத்தா அதுதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும் அப்படிங்கிற மாதிரி போகலாம். ரைட்டுப்பா. நம்ம கேட்கலாம். அந்த டிரைவர் நம்ம அடிக்கடி நம்ம
டிரைவர்ஸ்லாம் நிறைய பேர் பாக்குறோம்ல, ஆ. அவங்ககிட்டயும் இந்த மாதிரி நம்ம கேட்கலாம், ஆ, கேட்கலாம். ரிவ்யூ கேட்கலாம், பேய்களை பத்தி என்ன ஏதுன்னு அவங்க ஒவ்வொருத்தரோட அனுபவத்தை பத்தி நம்ம கேட்கலாம்ப்பா. கேட்கலாம். இனிமே ஒவ்வொருத்தரோட அனுபவத்தை பத்தி நம்ம கேட்கலாம். அதாவது முக்கியமா தொப்பூரினுடைய இது அனுபவத்தை பத்தி கேட்கணும். தொப்பூர்னுடைய அனுபவத்தை. தொப்பூர்ல என்ன இது உண்மையா பொய்யாங்கிற அனுபவத்தை கேட்கணும். மற்றது வந்து அவங்க வந்து உள்ளூர்ல மற்றபடி வெளியில இது பண்றீங்களா, சும்மா ஒருத்தர் நம்புறதுக்கு ஒருத்தர் கூட சொல்லலாம். ஆமாங்க பேய் இருக்குதுங்கிறாங்க. அவங்க வந்து குரூப் கூட விடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விடுவாங்க. அவங்க எப்படியா நம்பிட்டுமே அப்படின்னு இருக்காங்க. அதனால தொப்பூர்ல இருக்கா இல்லையா அதுதான் இருக்குங்கிறாங்க, பேய்கிறாங்க. அது 4-5 பேர்ட்ட 4 பேர்ட்டு அவங்க விசாரிப்பா கேட்டு விசாரிச்சு பார்த்து கேட்போம், கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரிப்பா, ஓகேப்பா.